எடப்பாடியை நம்பி எப்படி ஜெயிக்க முடியும்? எடப்பாடி கூட்டணி போனா நாடார் போட மாட்டான். விளவங்கோட்டில் ஜெயலலிதாவுக்கு 15% ஓட்டு இருந்தது. 3% போயிட்டாரா எடப்பாடி? நாடார் எப்படி எடப்பாடி தலைமைக்கு ஓட்டு போடுவாப்புல? பன்னீர்செல்வத்தை நீக்கின பிறகு எப்படி முக்குலத்தோர் ஓட்டு போடுவாப்புல? சசிகலா தினகரனை நீக்கின போது கூட பன்னீர்செல்வம் இருந்தாருன்னு முக்குலத்தோர் போட்டாங்க. இதையும் நான் நடுநிலையோட தரவுகளோட தான் சொல்றேன். பன்னீர்செல்வத்தை நீக்கிறதுக்கு முன்னாடி தென் மாவட்டத்தில் அதிமுக டெபாசிட் எடுத்தது. நான் இந்த இடத்துக்குள்ள தினகரனுக்குள்ள வெயிட்டேஜை நான் மதிக்கிறேன். ஒரு இதுதான். சசிகலா வெயிட்டேஜை நான் அந்த இடத்துல மதிக்க தயார் இல்லை. சசிகலாவும் தினகரனும் இல்லாம தேனியில பன்னீர்செல்வம் வெற்றியை பெற்றாரு. திருநெல்வேலியில 35% மனோஜ் பாண்டியன் பெற்றாரு. நயனா நாயந்தன் 35% பெற்றாரு. இப்ப தேனியில 13%, திருநெல்வேலியில 8%, இங்க ராமநாதபுரத்துல 9%. பன்னீர்செல்வத்தை நீக்கினதும் முக்குலத்தோர் மட்டுமில்ல, பிற சமூகங்களும் அபகரிக்கும் முயற்சியில எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல மனுஷனை நீக்கிட்டாரு. இது அநீதின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா நான் இதுல சசிகலாவையும் தினகரனையும் குறைச்சு மதிப்பிடல. சசிகலாவுக்கும் ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, ஜெயலலிதாவின் உயிர் தோழி. பட் அவங்க டெமோக்ராட் இல்ல, அரசியல் களத்துக்குள்ள வரல. விஜய், தீபா ஜெயக்குமார், சசிகலாம் 0% தான், நிரூபிக்கல. தினகரன் கொஞ்சம் நிரூபிச்சவர், அவருக்கு அந்த வெயிட்டேஜை கொடுத்துடுறேன். மற்றபடி 2021 24 தென் மாவட்டத்தில் ரொம்ப மோசமா போறதுக்கு முழுக்க இரட்டை தலைமையா இருந்து ஓபிஎஸ் இருக்கும் போது பொதுத்தள கட்சி ஆன கட்சி இது வெள்ளாள கவுண்டர் கட்சியா போனதுங்கிறனாலதான் இது ஆயிடுச்சு.